ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகநதி சீரியல் வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே நிவீனும் குமரனும் காவேரியை திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நீ விஜய் கூட போக மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவத்தோட திட்டிக்கிட்டு இருக்காங்க. விஜய் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஆசையாக இருந்தாரு தெரியுமா? அந்த மனுஷனை நீ கஷ்டப்படுத்திட்டு அனுப்பிட்ட. அது மட்டும் இல்லாமல் நான் உயிரோடு இருந்தால் இங்கே இருங்க, இல்லைன்னா கிளம்பி போங்க அப்படி இப்படின்னு ஏதேதோ பெரிய பெரிய வார்த்தைகள்லாம் சொல்லிட்டேன். இதை கேட்டு விஜய் எப்படி ஆடி போயிட்டாரு தெரியுமா அப்படின்னலாம் வந்துட்டு இங்கே நிவீன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. காவேரி அமைதியாகவே இருக்காங்க. என்ன காவேரி, நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம், நீ அமைதியாகவே இருக்க அப்படின்னு குமரன் வந்து சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மாமா, அம்மாவை மீறி என்னால் எப்படி போக முடியும்? அம்மா விருப்பம் தான் என்னுடைய விருப்பமோ. எனக்கு அம்மா சம்மதிக்காமல் நான் போக மாட்டேன், அது ஒரே காரணம் மட்டும்தான், வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இல்லைன்னா இதில் ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு நிவின் வந்து குமரன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்னென்னு கண்டுபிடிக்கலாம், வேணும்னா நான் கங்கா கிட்டே பேசி பார்க்குறேன், கங்கா கிட்டே பேசி காவேரி கிட்டே ஏதாச்சும் பேச சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரனுமே சொல்லாங்க. சரிண்ணா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு நிவின் வந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் காவேரி ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுகுறாங்க. விஜய் வந்துட்டு நம்ம இப்படி பேசிட்டோமே, அவரோட மனசு எப்படி கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு பயங்கரமாக கதறி கதறி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் வெளியில் வராங்க, கிச்சனுக்கு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் வந்துட்டு கரெக்டாக பாட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவேரியை, நில்லு காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னு. இல்லை இங்கே பாரடி சாரதா, எனக்கு என்னமோ இவ்வளோ பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா திடீர்னு நிற்க வச்சு என்ன சந்தேகமாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இல்லை என்ன பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியுமே கேட்குறாங்க. இப்போ பாரு, கங்கா மட்டும் மாசமாக இருக்கிற மாதிரி தெரியல, என்னமோ இவ்வளோ தான் மாசமாக இருக்கிற மாதிரி தெரியுது. போன மாதத்தை விட இப்போ எப்படி இருக்குது பாரு இவளுடைய வயிறு, எனக்கு என்னமோ இவ்வளோ பார்த்தா தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் அப்படியே சாரதாவுக்கு தூக்கி வாரி போடுறது. காவேரிக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன பாட்டி பேசுகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு. பின்ன என்னடி, இங்கே பாரு உன்னுடைய வைத்த பாரு, அப்படி தானே தெரியுது அப்படின்னு எங்கள் பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, எல்லாமே தொப்பதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து எப்படியோ சமாளித்து கிச்சனுக்கு போயிடுறாங்க. இப்போ எங்கள் சாரதா வந்துட்டு, அப்போது இதை பற்றி தான் அந்த தம்பி பேச வந்துச்சா, ஒருவேளை இவன் மாசமாக இருக்காளோ அதுதான் அந்த தம்பி சொல்லலான்னு வந்துச்சோ, இவன் சொல்ல விடாமல் தடுத்துட்டாலோ, ஒருவேளை இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதாச்சும் நடந்திருக்குமா, அதனால் இவங்களுக்கு வந்து காவேரிக்கு வந்துட்டு இப்போ கர்ப்பமாக இருப்பாளா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது சாரதாவுக்கு வந்துட்டு. அதுக்கப்புறம் கிச்சனில் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டு என்னம்மா யோசிச்சுக்கிட்டே நின்று இருக்கா அப்படின்னு. இல்லை காவேரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா நீ பாட்டி சொன்னதையே யோசிக்கிட்டு இருக்கியா? மா அதுதான் ஏதோ உளருதுன்னா நீயும் பாட்டி சொன்னதை வச்சு யோசிக்காதம்மா, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைம்மா, இது வெறும் தொப்பதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து சொல்லிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அம்மாவுக்கு சந்தேகம் வந்திருக்குமா, அம்மா கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்னு பயத்தோடையே வந்து இங்கே இருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே இது எல்லாத்தையும் அங்கே வந்துட்டு ரூமில் இருக்கிற கங்கா வந்து கேட்குறாங்க. கேட்டுட்டு என்ன காவேரி முகமே சரியில்லை, விஜயும் ஏதோ சொல்ல வந்தார், காவேரி சொல்ல விடாமல் தடுத்துட்டா, நம்ம போய் காவேரி கிட்டே பேசி பார்க்கலாம் அப்படின்னு நேரடியாக இங்கே காவேரியோட ரூமுக்கு வராங்க. வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காவேரி, நீ எதுக்காக விஜய்கிட்ட அப்படி பேசின? நீ அப்படி பேசினதும் விஜய் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு. அக்கா அம்மாவோட விருப்பம் தான் என்னுடைய விருப்பமும், நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லடி நீ இப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, அம்மா உன்னை அனுப்பி வைக்கிற முடிவில் தான் இருந்துச்சு, ஆனால் திடீர்னு இப்படி ஆனதுக்கு காரணம் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் அவங்களுடைய சித்தி, உனக்கு தெரியும்ல, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, ஆனால் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கலடி, நீ என்னதான் இருந்தாலும் விஜய் கூப்பிட்டும் போது விஜய் கூட போயிருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க. என்னக்கா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதை விட்டு காவேரி, இப்போ என்ன பாட்டி உன்னை பார்த்து இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, எனக்குமே சந்தேகமாக தான் இருக்குது, பாட்டிக்கு மட்டுமே இல்லை அம்மாவும் அதை பற்றி யோசிக்கிறாங்க, நீ அந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஆகிற, உன்னுடைய முகமே சரியில்லை, நீ என்னமோ ஒரு மாதிரியாக இருக்கிற, என்னடி அப்போ பாட்டி சொன்னது உண்மைதானா, நீ கர்ப்பமாக இருக்கிறிய காவேரி அப்படின்னு சொல்லிட்டு. என்னக்கா பாட்டி மாதிரி திடீர்னு நீயும் இப்படி கேட்குறிய அப்படின்னு. இல்லை எனக்கு என்னமோ இது உண்மைதான் போல இருக்குது, எனக்குமே சந்தேகமாக இருக்குது, விஜய் வந்து காவேரி இப்போ என்ன நிலமையில இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்க வந்தார், நீ விஜயை சொல்ல விடாமல் தான் தடுத்த, அப்போது விஜய் இதை பற்றி தான் சொல்ல வந்தாரா, கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த சொல்லி உன்னை விஜய் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக விஜய் நினச்சிருக்காரு, நீ தான் இந்த விஷயத்த சொல்ல விடாமல் விஜயை தடுத்துட்ட அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக கேட்குறதுனால காவேரியால் வேறு எதுவுமே பொய் சொல்ல முடியல, ஒத்துக்கிறாங்க. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு.
ஏய் என்ன காவேரி, நீ சொல்லியிருக்கலாம்ல வீட்டில் அம்மா கிட்ட இல்லை ஏதாச்சும் விஜயாச்சும் சொல்ல விட்டுருக்கலாம்ல, எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி நீ சொல்லாமல் மறைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து கேட்குறாங்க. இப்போ தான் வந்துட்டு காவேரி, எனக்கு வேற வழி தெரியலக்கா, என்ன பண்ணுறது, இங்கே வந்துட்டு விஜயோட சித்தி வந்து இப்படி பேசிட்டு போனதுக்கப்புறம் அம்மாவுக்கும் விருப்பம் இல்லாத போது நான் எப்படிக்கா விஜய் கூட போக முடியும், அவங்க எப்படியெல்லாம் பேசினாங்க பார்த்தியா, என்னால் தான் விஜய்க்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க, எனக்குமே அது தோணுதுக்கா, அப்படி இருக்கும்போது எப்படிக்கா நான் விஜய் கூட போக முடியும், என்னுடைய மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் நான் விஜய்கிட்ட அந்த மாதிரி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்துட்டு கங்காவை கட்டிப்பிடிச்சு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சரி காவேரி, நீ அழுகாத, எல்லாமே சரியாயிடும், ஆனால் நீ இப்போ கர்ப்பமாக இருக்க, இந்த விஷயத்த என்கிட்ட கூட சொல்லலை, எல்லாம் மறைச்சிட்டு இல்லை அப்படின்னு. இல்லைக்கா, எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி விடுடி, என்னதான் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இந்த குழந்தை அவங்க 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சிரும் அப்படின்னு இங்கே கங்கா வந்து சொல்லி காவேரிக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அக்கா, இனிமே அதுக்கு நம்ம அந்த ஒரு இடம் கொடுக்கவே கூடாதுக்கா, விஜய் கூட திரும்பவும் நான் சேர்ந்து வாழ்கிறோன்னு ஆசையே அடியோட கூலி தோண்டி புதைச்சிட்றேன்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, ஓங்கி விட்டேன்னு வச்சுக்கோ, விஜயோட வாரிசு உன்னுடைய வயிற்றில் வருது, இப்போ என்னமோ நீ உன் பாட்டுக்கு தேவையில்லாமல் வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும், அதுக்கு ஆதாரமாக இந்த குழந்தை இருக்குது, விஜய் விட்டு பிரிஞ்சிடுன்னு மட்டும் நீ நினைக்காத, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் சரியாயிடும், அம்மாவும் ஒரு நாள் மனசு மாறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க காவேரி கிட்ட. இங்கே இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு வீட்டுக்கு போனதும் பயங்கர கோவத்தோட டென்ஷனோடையும் வருத்தத்தோடையும் எல்லா பொருளையும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. அப்படியே விஜய்க்கு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ தாத்தா இருந்துக்கிட்டு என்னவா இருக்கும், காவேரி கூட்டிகிட்டு வரேன்னு போனான் விஜய், இப்போ டென்ஷனாக இருக்கான், அப்போ சாரதா காவேரி அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா, காவேரி விஜய் கூட வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. பார்த்தா விஜய் ரூமில் ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்குது. அதுக்கப்புறம் என்னங்க, விஜயோட ரூமில் ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. காவேரி கூட்டிகிட்டு வரேன்னு போனான்ல, காவேரி வரலையாட்டங்குது, அந்த டென்ஷன்லேயும் கோவத்துலேயும் விஜய் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனை நம்ம இப்போ தொந்தரவு பண்ண வேணாம், அவன் இஷ்டத்துக்கு இருக்கட்டும், விஜய் ரொம்ப ஆசையோடு போனான்ல காவேரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும்னு, ஆனால் இப்படி ஆகும்னு அவன் நினச்சி பார்க்கலல்ல, அதுதான் அந்த கோவத்தை வெளிப்படுத்த முடியாமல் பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறானாட்டங்குது அப்படின்னு. என்னங்க, விஜய் பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறான்ட்டு நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க, அவங்ககிட்ட பேசி புரிய வைக்கலாம் இல்லை அப்படின்னு. நாம் இந்த சூழ்நிலையில் விஜய்க்கு எது சொன்னாலையும் அவன் ஏற்றுக்க போகிறதில்ல, அதனால் அவனை நம்ம ஃப்ரீயாக விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட பாட்டியுமே இந்த பக்கம் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. ராதாவை கூட்டிகிட்டு வந்து எப்படியோ காவேரி விஜய் கூட வரலாம், அது வரைக்கும் சந்தோஷம், நாம் போய் பேசிட்டு வந்ததுனால தான் காவேரி அனுப்ப முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் காவேரிக்கிட்ட சிஸ்டர் சொல்லிட்டேன், நீ இந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காவேரி கிட்ட பேசினதுனால காவேரி இங்கே வரலை, எப்படியோ அவள் இங்கே வராமல் விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு இங்கே பாட்டியும் ராதாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத எல்லாத்தையுமே தாத்தா வந்து கேட்டுடுறாங்க. இதை கேட்டதும் இங்கே நேரடியாக வந்து நீ ஏன் இப்படி பண்ண கல்யாணி அப்படின்னு பயங்கர கோவத்தோடு வந்து தாத்தா கேட்குறாங்க. என்னங்க, எதை பற்றி கேட்குறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அதிர்ச்சியோடு கேட்குறாங்க பாட்டி. நீங்கள் இப்போ என்ன பேசிகிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாத மாதிரி என்கிட்ட நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன், விஜய் எவ்வளோ ஆசை காவேரியை கூட்டிகிட்டு வரதுக்கு போனால் அது உனக்கே தெரியும்ல, ஆனால் நீ இப்படி பண்ணிட்டியே, எதுக்காக இப்போ காவேரியை பார்த்து விஜய் கூட சேர்ந்து வாழாத அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன், காவேரி தான் உயிர்னு விஜய்க்கு உனக்கு நல்லாவே தெரியும்ல, அவங்க 2 பேரும் ஒருத்தர் மேலே அவ்வளோ பாசமாகவும் அன்பாகவும் இருக்காங்க, ஆனால் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா வந்து பயங்கர கோவத்தோடு திட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்காக இப்போது என் மேலே கோவப்படுறீங்க? ஆமாம், நான் போய் காவேரியை பார்த்து பேசினதான், அவளை இந்த வீட்டுக்கு வாழ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணி வந்து கோவத்தோடு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இப்போவே நான் விஜய்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு. இல்லைங்க, ஒரு நிமிஷம், எங்கே போகிறீங்க, என்ன விஜய்கிட்ட இப்போ போய் எல்லா உண்மையும் சொல்லி எங்களை கெட்டவாங்களாக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னு. அதுக்காக மட்டும் இல்லை, விஜய்க்கு இந்த விஷயம் தானாகவே தெரிய வந்தா விஜய் உன்னை மதிப்பானா, விஜய்க்காக தானே நீ எல்லாத்தையும் பண்ணுற, ஆனால் காவேரி இல்லாமல் விஜய் எப்படி சந்தோஷமாக இருப்பான், காவேரி தானே விஜயோட உலகமே, இப்போ அவள் வரல, காவேரி வந்துட்டு என் கூட வரலன்ற கவலையில் அவன் இப்போ எவ்வளோ டென்ஷனாக ரூமில் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்போ நீ
காவேரியை வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்திருக்க. இப்போ விஜய்க்கு வந்துட்டு நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், காவேரி ஏன் வரலன்னு அவன் மண்டி பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படி உன்னை ஏற்றுப்பான்? பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உன் மேலே மதிப்பு மரியாதையாக அவனுக்கு எப்படி இருக்கும்? நீ தான் இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னு தெரிஞ்சால் அவன் உன்னை சுத்தமாகவே வெறுத்துருவான். ஆனால் நீ விஜய் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனால் இந்த விஜய்க்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உன்னை மதிப்பானா அப்படின்ற மாதிரியெல்லாம் இங்கே தாத்தா வந்து பாட்டியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டியுமே என்ன வேணாலும் நடக்கட்டுங்க, விஜய்க்கு இந்த விஷயம் தெரிய போகிறதில்ல, நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், நீங்கள் எதையும் வெளியே சொல்லாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து சொல்கிறாங்க. காவேரியால் விஜய்க்கு எந்த ஒரு தொந்தரவும் வரக்கூடாது, அது மட்டும்தாங்க நான் எதிர்பார்த்தேன். அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம், நீங்கள் போய் விஜய்கிட்ட சொன்னால் சொல்லுங்கள், சொல்ல கட்டிடுங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் எங்கள் பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக அவளோட பாட்டி வெறுத்துருவான். பாவம் அப்பா அம்மா இல்லாத பிள்ளை, அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். விஜய் சந்தோஷமாக இருக்கணும், எப்படியாச்சும் அந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாயிடும். நாமளே வேணா முதல்ல பேசி புரிய வச்சு காவேரியை வீட்டுக்கு வர வைக்கலாம். சாரதா கிட்ட போய் நான் பேசுகிறேன், இவ பேசினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டு காவேரி வீட்டுக்கு வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி தாத்தா வந்து யோசிக்கிறாங்க. இந்த பக்கம் இங்கே ராதாவும் பாட்டியும் வந்துட்டு என்னம்மா அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது, அப்பா போயிட்டு விஜய்கிட்ட சொன்னால் என்ன பண்ணுறது அப்படின்னுலாம் வந்து யோசிக்கிறாங்க. நீ கவலைப்படாத இரு ராதா, அப்பா போயிட்டு கண்டிப்பாக விஜய்கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. எப்படிம்மா நீ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிற அப்படின்னு. ஆமாம், விஜய் மேலே எனக்கு எவ்வளோ பாசம் இருக்கோ அதே அளவுக்கு அவருக்கும் பாசம் இருக்குது. இதை போய் விஜய்கிட்ட சொன்னால் விஜய் என் மேலே கோச்சுப்பான்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதனால் கண்டிப்பாக விஜய்கிட்ட சொல்ல மாட்டார் அப்படின்னு. என்னமோம்மா, அப்பா விஜய்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போதும்மா. அப்புறம் விஜய் நம்மளை டோட்டலாக வெறுத்துருவான், நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணாக போயிடும். விஜய் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் அப்பா சொன்ன மாதிரி கண்டிப்பாக விஜய் நம்மளை வெறுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, விடு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மா, எப்படியோ விஜயோட லைஃப்பில் காவேரியை வர விடாமல் பண்ணிட்டோம். அடுத்தது அஜயோட வாழ்க்கையிலேருந்து ராகினியை வர விடாமல் பண்ணணும். அதுக்கு நீங்கள் தாம்மா ஏதாச்சும் பெரிய பிளானாக போட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கலாம். கொஞ்சம் டைம் கூட ராதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாட்டி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவ்வளோ வந்துட்டு அஜயோட வாழ்க்கையில் வந்து உட்காந்துக்கிட்டு அஜயை ஒரு பொம்மை மாதிரி ஆட்டி வச்சுருக்கா. எப்படியாச்சும் அவளை துரத்தி விட்டுட்டு நம்ம விஜய்க்கும் அஜய்க்கும் வேற ஒரு பொண்ணுங்களாக பார்த்து நல்ல பொண்ணாக இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு இங்கே ராதாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தாத்தாவுமே நீங்கள் முதல்ல பண்ணதே பெரிய தப்பு, இப்போது அடுத்த தப்பு பண்ணுறதுக்காக நீங்கள் பிளான் போடுறீங்களா? நான் இங்கேருந்து போயிட்டேன் எதுவும் கேட்கலன்னு நீங்கள் நினச்சிட்டு திரும்ப திரும்ப பேசி என்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கீங்க. என்ன பண்ணுறீங்க நீங்கள்? பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு கல்யாணி. வேணாம், இங்கே பார், காவேரியை விஜய் லைஃப்ல இருந்து பிரிச்சிங்க, அதையே விஜயால் தாங்கிக்க முடியல, விஜய் அதிலேருந்து எப்படி மீண்டு வருவான்னு தெரியல. நீங்கள் அதை பார்க்காம விஜயோட மேலுக்கு ஏற்றாமல் விஜயோட வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனால் காவேரி மறக்கிறதுக்காக முழுசாக விஜய்க்கு எந்த ஒரு ரெஸ்ட்டும் லைஃப்பும் கொடுக்காம அதுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு பேசிக்கிறீங்களே. முதல்ல விஜய்க்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் காவேரி நீங்கள் தான் பிரிச்சிங்கன்ற விஷயம் தெரிஞ்சாவே உங்கள் மேலே பயங்கரமாக கோவப்படுவான். இப்போ அவனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது மட்டும் விஜய்க்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, அப்புறம் அவன் பாட்டின்னு கூட பார்க்க மாட்டான். இங்கேருந்து கண்டிப்பாக நம்மளை ஏதாச்சும் சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்பான், அவ்வளோதான். அப்புறம் விஜய் நமக்கு இல்லாமல் தான் போவான், அதை நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, விஜய்க்காக தான் நான் இதெல்லாம் படிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னமோ விஜய் இங்கேருந்து போயிடுவான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பேசுகிறது என்னமோ உனக்கு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் விஜய் நிஜமாலே ஒரு நாள் இந்த மாதிரி பண்ணிட்டு போனான் அப்படின்னா அப்போ தான் உனக்கு இந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா வந்து கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. என்னம்மா, நம்ம பேசுகிறதெல்லாம் அப்போ கேட்டுக்கிட்டே இருக்காங்க, விஜய் கிட்ட சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது, நாம் இனிமேல் பேசும்போது கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதா வந்து பாட்டிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.